ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ் ஆஃப் டுடேஸ் மார்க்கெட். இன்னைக்கு நிஃப்டி எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம்னா, இன்னைக்கு ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணதுலேருந்து ரொம்ப பீக்கில் போகாமல் லைட்டாக மேலே போயிட்டு மறுபடியும் டவுன்வர்ட்ஸ் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கு. மறுபடியும் அதே கிட்டத்தட்ட 52 பாயிண்ட்ஸ் 52.20 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபார் லாஸ்ட் 5 டேஸ் மார்க்கெட் பார்க்கலாம். லாஸ்ட் 5 டேஸும் கிட்டத்தட்ட ஹியூஜ் ரேலி எடுக்கல. ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்கிறனால இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் போகும். அதுக்கப்புறம் மேபி ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் எடுத்து அப்பர்ட்ஸ் ஆர் பேக் ட்ரெண்ட்ஸில் போக வாய்ப்பு இருக்கு. நம்ம டவ் ஜோன்ஸ் மார்க்கெட்டை பார்ப்போம். டவ் ஜோன்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிஃப்டி மாதிரி தான். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆர் எதாவது ட்ரெண்ட்ஸ் எதாட்டி அப்வர்ட்ஸ் ஆர் பேக் டவுன் சைட் ட்ரெண்ட் எடுத்தால் மட்டும்தான் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு விசிபிலிட்டி இதில் தெரியும். எந்த சைடு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்ஷன் செயின்ஸ்க்கும் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அதானி போர்ட் வந்து இன்னைக்கு ஏன் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டி வந்து நம்மளுக்கு ப்ரிஃபர்டு பிக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் எப்படின்னா, இந்த ஸ்டாக் சஜஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ்லேருந்து. இது வந்து அதிகமாக மல்டி பேக்கர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சைட்லன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்என்டி என்னன்னா, மிடில் ஈஸ்ட்லேருந்து ஆர்டர்ஸ் அதிகமாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அரப் கண்ட்ரி சைட்லேருந்து அதிகமாக ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு டாப் கெய்னர்ஸில் எல்என்டி வந்திருக்கு. டிசிஎஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, டிசிஎஸ் வந்து டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணுறனால கிட்டத்தட்ட அந்த ரெக்கார்ட் டேட் வர வரைக்கும் அந்த டிசிஎஸ் அந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நீங்கள் பிஃபோராக வாங்கி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்கிறப்ப வாங்கி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் டிவிடெண்ட் ஆர் லாங் டேர்ம் எடுக்கிறதா தான் நீங்கள் டிசிஎஸ் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்சோ நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். நான் ஜஸ்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா ப்ரிஃபர் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த நியூஸஸ் வந்து ஆத்தரைஸ்டு சைட்ஸ்லேருந்து எடுத்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் வந்து எஸ்பிஐ லைஃப் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதிகமாக ப்ராஃபிட் தொட்டிருக்கு. நம்ம டாப் லூசர் சைடு போய் பார்ப்போம். டாப் லூசர்ஸில் இன்னைக்கு எது வந்திருக்குன்னா, பிரிட்டானியா, நெஸ்லே, கிட்டத்தட்ட எஃப்எம்சிஜி செக்டாரும் ஸ்டீல், பேங்க் செக்டார், மெடிக்கல் செக்டார் தொற்று டவுன்வர்ட்ஸ் வந்திருக்கு. பிரிட்டானியா வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டேஜ், லைக் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸே ஹெவி வெயிட்டேஜில் இருக்கும். பிரிட்டானியா, நெஸ்லே எல்லாம் கிட்டத்தட்ட ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக். நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் லாங் டேர்ம் எடுக்கிறதுனா மட்டும்தான் இந்த எஃப்எம்சிஜியில் கை வைக்க முடியும். எனிவே நம்ம நெக்ஸ்ட் வீக் லைக் அப்கமிங் வீக்கில் எப்படி ப்ரிடிக்ஷன் இருக்குன்னு லைக் எந்த சைட் மார்க்கெட் போனால் முக்கால்வாசி ஃப்ளாட் சர்ஃபேஸில் போக தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஏதாட்டி ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டை கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஃபார் யுவர் ட்ரேடிங். Thank you for watching this video. Bye.